முட்டை பக்கோடா குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாமா? 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மசிச்சுட்டு 2 முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு மசிச்ச உருளைக்கிழங்கு அதில் போட்டுட்டு பொடியாக நறுக்குனா ஒரு பெரிய வெங்காயம் 4 ஸ்பூன் கடல மாவு போட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அந்த பக்கோடாவை போட்டு நல்லா பொரித்து தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா 2 வெங்காயம் 3 தக்காளி செப்பரேட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சோண்டு சீரகம் அது பொரிஞ்சதுக்கப்புறமா அரைச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஒரு 4 மினிட்ஸ் வதக்குனா போதும். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா அரைச்ச தக்காளி போட்டு நல்லா ஒரு 4 மினிட்ஸ் வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், கரம் மசாலா தூள், மிளகாத்தூள் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறமா கல்லுப்பு போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கணும். லாஸ்ட்டாக பொரிச்சு வச்ச பக்கோடாவை அதில் போட்டு வதக்கினதுக்கப்புறமா ஃபைனலாக ஆஃப் பண்ணிவிட்டு கஸ்தூரி மேத்தியும் கரம் மசாலாவும் போட்டு சர்வ் பண்ணால் முட்டை பக்கோடா குழம்பு அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.